இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய முதல் சட்டப்பேரவை தொடர்ல திமுகவினுடைய எதிர்கட்சி தலைவரா என்ட்ரி கொடுக்க இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். 2026 அரசியல் கிழமை விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்ற மாதிரி தான் நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டுச்சு. என்னதான் முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட திமுக ஜெயிச்சா 2-3 வருஷத்துல உதயநிதி முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு பரவலா பேசப்பட்டுச்சு. இதுவும் திமுக தோக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் திமுகவுடைய எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலினும் துணை தலைவரா KN நேரு, கொறடாவா ஏவா வேலும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. திமுக சார்பில் வந்து சென்னையில இருந்து ஜெயிச்ச ஒரே தலைவர். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2031 எலெக்ஷனுக்கு இப்பல இருந்தே வேலை பார்க்கறதுக்கு அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுனாலையும் அவரை எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ திமுகவினுடைய இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.